ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் உங்களுக்கு தகவலுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு சில டிசீஸ்லாம் சொல்லுவேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அந்தந்த ஸ்டேஜில் கொடுக்கும்போது நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் தேவையான பதிவு வந்து உங்களுக்கு நான் போட்டு விடுவேன். அப்படி மேபி உங்களுக்கு கமெண்டில் வந்து ஏதாச்சும் சொல்லணுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இடையில இருந்துச்சுன்னா வீடியோ மாதிரி போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி செடி இருக்குது, கடலை செடி தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து புழுவோட தாக்கம் அதிகமாக இருக்கும். மேபி நீங்கள் ஒரு சில டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, புழுவோட தாக்கம் இந்த கிளைமேட்டில் சரி, இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் சரி புழுவோட தாக்கமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக எப்படி நம்ம புழு தாக்கம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாதிரி செடிகள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி செடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூடி இருந்துச்சுனாலே உள்ளே அப்படியே விரித்து பார்த்தீங்கனாலே புழு இருக்கும். பார்த்தீங்களா? இது வந்து உள்ளே புழு இருக்குது பாருங்கள். இருக்குது பாருங்கள். இது வந்து புழு வந்து இந்த மாதிரி சம்திங்கில் உருவாயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா, புழு வந்து மேலே இருக்காது. 2 இலைகள் வந்து ஒரே செடியில் 2 பகுதியாக இருக்குது பார்த்திங்கன்னா, 2 மூடிட்டு அதே மாதிரி டைமில் வந்து புழுக்கானது இருக்கும். இந்த மாதிரி தகவல் தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.